Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட friend வந்து 13 years 13 வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அவ வந்து ஒரு ரெமெடி எடுத்தா அப்படினு சொல்லிருக்காங்க. அது நம்ம வீடியோஸ்ல சொல்லிருக்க ரெமெடி தான். அத பத்தி நிறைய நான் வீடியோஸ் போஸ்ட்லாம் நிறைய போட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். புதுசா ஃபாலோ பண்றவங்க ஏனா சில ரொம்ப பேசிக்கான क्वेश्चंसலாம் கேக்கும்போதே தெரியுது. ரொம்ப பேசிக்கான क्वेश्चन கேக்கும்போதே தெரியுது. அவங்க வந்து ரீசன்ட்டா தான் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ரீசன்ட்டா தான் வந்து சேனலை பார்க்கறாங்க அப்படினு அவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு டவுட்டா இருக்கு அத பத்தி அப்படின்றவங்களும் கண்டிப்பா அந்த ரெமிடிஸ் வந்து நீங்க ஒரு தடவையாவது எடுங்க. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வேம்பு, மலை வேம்பு இல்லனா வேப்ப இலை. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அதை தான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து வேப்ப இலை வந்து எடுத்தா பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 3 days வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எடுத்தா அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ரெமிடி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் எடுத்திருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2 months அவங்க வந்து அந்த ரெமிடி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 3rd month வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ 2 மாதம் பீரியட்ஸ் அப்போ எடுத்திருக்காங்க. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, பிசிஓ இருக்குது, இல்லைனா இரகுலர் இல்லாட்டினா கூட சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கும். இன்ஃபெக்ஷன் மாதிரி குட்டி புண்ணு, குட்டி பூச்சி மாதிரி ஒரு மாதிரி ஹெல்த்தியான யூட்ரஸ் இல்லை நமக்கு. அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னன்சி வந்து சரியாக நடக்காது. எக் க்ரோத், ஓவலேஷன், இம்ப்ளான்டேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக யூட்ரஸ் இருந்தாலே சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டிலே ஆகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நம்ம கர்ப்பப்பையில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த மலை வேம்பு இல்லைன்னா வலை வேம்பு கிடைக்கலன்னா வேப்ப இலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மலை வேம்பு தான் பெஸ்ட்டு. மலை வேம்பு கிடைக்கல எனக்கு பக்கத்தில், எனக்கு பொடியும் கிடைக்கல, எனக்கு மலை வேம்பு எங்கே இருக்குன்னு தெரியலை, என்னால் ஆர்டர் பண்ணி வாங்க முடியல, எங்கள் கடைகள்லேயும் வீட்டுக்கு சைடு இல்லை அப்படின்றவங்க நார்மல் வேப்ப இலையிலே கொஞ்சம் கொழுந்து மாதிரி மீடியமாக லைட் க்ரீனாக இருக்கக்கூடிய வேப்ப இலை, மலை வேம்பாக இருந்துச்சு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி பீரியட்ஸ் அப்போ 3 நாளைக்கு வெறும் வயிற்றுல காலையில் வந்து இதை குடிக்கணும். இதை வந்து ஒரு 2 மாதம் எடுக்கலாம், 2-3 மாதம். அதுக்கு மேலே நீங்கள் மாதம் 6 மாதம் 1 வருஷம்லாம் இதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 3 days வெறும் 3 days தான் வந்து நீங்கள் எடுக்கணும். இதே இது வந்து பொடியாக இருக்குது அப்படின்னா மலை வேம்பு பொடி வந்து கிடைக்கும் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட அது அவைலபிளாக இருக்குது. அந்த மலை வேம்பு பவுடர் வந்து 1 ஸ்பூன் வார்ம் வாட்டரில் கலந்து நீங்கள் காலையில் குடிக்கலாம். இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து சுத்தமாகும். உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து அந்த உள்ளே இருக்கிற பழையெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மலைவேம்பு கொடுக்குறனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பீரியட்ஸ் ஃப்ளோ நிறையா போகும் அப்படின்னு. பீரியட்ஸ் ஃப்ளோலாம் நிறைய போகாது. ரத்தம் வந்து உள்ள கர்ப்பப்பையில் எவ்வளோ இருக்குது, எண்டோமெட்ரியம் எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆகிருக்கோ அவ்வளோதான் பீரியட்ஸ் வருமே தவிர நிறையா போகும் அப்படின்றதுக்காக மற்ற உடம்புல இருக்க பகுதிகளில் இருக்க ரத்தம்லாம் வராது. ஸோ உங்கள் கர்ப்பப்பையில் எந்த அளவுக்கு இருக்கோ, கசடுகள் இருக்கோ, எந்த அளவுக்கு எண்டோமெட்ரியம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கோ அதுதான் வந்து பழைய ஸ்டாக் தான் வந்து வெளியே வரும். ஸோ ரொம்ப ஓவராக ஃப்ளோலாம் வராது, எப்போயும் வர ஃப்ளோ தான் வரும். ஆனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது 3 நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எடுக்கணும். பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும், மற்ற நாட்களில் எடுக்காதீங்க. இரகுலர் பீரியட் இருக்குது, எனக்கு பீரியட்ஸே வரலை, நான் இடையில இதை எடுக்கலாமா, இது எடுத்தால் பீரியட் ஆகுமானா அப்படி கிடையாது. இது எடுத்தால் பீரியட் ஆகாது. பீரியட்ஸ் அப்போ இதை எடுத்தீங்கன்னா அவங்க கர்ப்பப்பை சுத்தமாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது பீரியடுக்கு எடுக்கிறனால, பீரியட் வர்றப்போ எடுக்கிறனால பீரியட்ஸ் ரெமெடின்னு நடிச்சிருங்க. அப்படி கிடையாது. இது பீரியட்ஸ் வர வரைக்கும்லாம் ஹெல்ப் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் அப்போது உங்கள் யூட்ரஸ் க்ளீன் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப எஃபெக்டான ரெமெடி. ரொம்ப மிஸ் பண்ணாமல் எடுங்க. இது வரைக்கும் எடுக்காதீங்க, கண்டிப்பாக எடுங்க. நான் போன வருஷம் எடுத்தேன், இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா இந்த வருஷம் அகெயின் ஒரு 2 மாதம் எடுங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ பேசுகிறது கிடையாது. இப்போ நான் சும்மா இப்போ பேசிகிட்டு இருக்க ரெமெடி கிடையாது. இது ரொம்ப வருஷம் நம்ம ஊரில் சொல்கிறது, ரொம்ப வருஷம் கிராமங்களில் பெரியவங்கள்லாம் அதை அரைச்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த மலை வேம்பு. ஸோ ஒரு கை வைத்தியம், ஒரு நாட்டு மருந்து தான் இந்த மலை வேம்பு. இதை கண்டிப்பாக எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஹோப்போடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் கண்டிப்பாக எடுங்க. 1 மாதம் எடுத்துகிட்டு நிறுத்தாதீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுங்க. அப்போ தான் அது வந்து ஹெல்ப் ஆகும். இது 2-3 மாதம் எடுத்து உடனே தங்காட்டியும் பரவாயில்ல, அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து காட்டும். நீ வரப்போகிற மந்த்ஸில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.